எங்க வீட்டை தயவு செஞ்சு அழிக்காதீங்க, எங்களை உயிர் வாழ விடுங்க. காட்டுல இருக்க மரங்கள் ஒவ்வொன்னா வெட்ட வெட்ட கண்ணீர் விட்டு துடிச்சு போன பறவைகள். கண்ணு முன்னாடியே தங்களுடைய வீடுகள் அழியறத பார்த்து வேதனை தாங்காம கத்தி கதறின மயில்கள். மனிதர்கள் உயிர் வாழ சாப்பாடு, தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். அதுதான் காடுகள். மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற பூச்சி, பறவை, விலங்கு அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ரொம்பவே அத்தியாவசியமானது. இந்த ஒரு சூழல்ல தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்ல பல்கலைக்கழகம் பகுதியில காஞ்சா கச்சிபவுலி அப்படின்ற வனப்பகுதியில 4000 ஏக்கர் நிலத்துல தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதுக்காக 400 ஏக்கர்ல இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் வெட்டப்படும் பணியும் நடந்திருக்கு. இதுக்காக சமூக ஆர்வலர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் எதிர்ப்பும் தெரிவிச்சு போராட்டங்களையும் ஈடுபட்டாங்க. இதே ஒரு நிலையில நீதிமன்றமும் இந்த வழக்கு விசாரணையை செஞ்சப்போ இந்த வழக்கு விசாரணை தொடரும் அப்படின்னு அதுவரை எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில அந்த மரங்களை வெற்றப்போ அங்கிருந்த மயில்கள், பறவைகள் எல்லாம் எங்களுடைய வீடுகளை அழிக்காதீங்க, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு எல்லா பறவைகளும் கத்தி கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா அங்க இருக்கிற மயில்கள் கத்துன காட்சி எல்லார் மனதையுமே நோகடிச்சிருக்கு. இந்த ஒரு காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிற அதே ஒரு வேளையில எல்லார் மனசையும் கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்ட பகலில் நடுரோட்டில் உலா வந்த ஒற்றை உருவம், காரில் சென்றவர்களை கதிகலங்க வைத்து காட்டுக்குள் ஓடிய பகீர் வீடியோ. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திருக்குறுங்குடி முதல் கடையம் வரை முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை வனவிலங்குகள் வாழ்ந்து வரும் நிலையில் அவ்வப்போது உணவுக்காகவும் தண்ணீர் தேடியும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் சுற்றித் திரிவதாக கூறப்படும் நிலையில் இன்று முண்டந்துறையிலிருந்து சேர்வலாறு செல்லும் சாலையில் பட்ட பகலில் சிறுத்தை ஒன்று நடமாடியுள்ளது. அப்போது அந்த வழியாக காரில் சென்றவர்கள் அந்த சிறுத்தையை பார்த்து காரை நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் அந்த பகுதியில் சுற்றிய சிறுத்தை பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. இந்த காட்சிகளை காரில் சென்றவர்கள் வீடியோ பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது.